Hello guys, welcome to my YouTube channel Crack Dummies Management Entrance Exams. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கொஞ்சம் அட்வான்ஸை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு, அது ஒரு 6 சம் இருக்கு, அதை கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். அப்புறம் அடிஷ்னல் சம்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த சம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த பேசிக்கில் 3 கொஸ்டின் வந்து பேசிக், இந்த 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா பேசிக் லெவல் கான்செப்ட் புரிஞ்சிக்கிறதுக்காக ஈஸியான சம் தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். மீதி 3 சம், நான் எக்ஸாம்பிள் சம்மில் 6 சம்மில் மீதி 3 சம் வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். அதை கொஞ்சம் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். சும்மா இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னா நல்ல மார்க் வாங்க முடியும். ஆனால் ரொம்ப நல்ல மார்க், எக்ஸ்ட்ராடினரி மார்க் வாங்கணும்னா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? டேஸ் வந்து மினிமம் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, நிறைய நாள் இருக்கு நம்ம கையில். நம்ம அழகாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்ல மார்க் வந்துடும். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணி. இனிமேட்டு நம்ம சைட்லேருந்து வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, இன்னைக்கான கான்செப்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 3 எலிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம், டிஸ்டன்ஸ், அப்புறம் ஸ்பீட். ஓகேங்களா? டைம், டிஸ்டன்ஸ், அப்புறம் ஸ்பீட். இப்போ டைமோட ஃபார்முலா என்ன? டைம் ஃபார்முலா ஈக்குவல் டு, டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு கொஸ்டின்லனா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இது மூணுமே, இந்த மூணு எலிமெண்ட்டும் கோரிலேட்டட் தான். சரிங்களா? சிம்பிளா இந்த ஃபார்முலா உங்களுக்கு நினைப்பு வச்சுக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். என்ன ஷார்ட்கட்னா, டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க இந்த டிஸ்டன்ஸை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸை மறைச்சிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கிடைச்சிரும், ஸ்பீட் இன்டூ டைம். இப்போ வந்து டைமை மறைச்சிக்கோங்க, டைம் ஃபார்முலா கிடைச்சிரும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அதே மாதிரி ஸ்பீடு எஸ்ஸை மறைச்சிட்டு பாருங்க, டி பை டி கிடைச்சிரும், அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அதனால ஸ்பீட் ஃபார்முலாவும் கிடைச்சிரும். இந்த டேபிள், இந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, பை சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த டாப்பிக்கில் வர சம்ஸ் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வழிமுறை கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸில் வந்து எப்படிலாம் எக்ஸாமில் கேட்பாங்கன்னா, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு டைம் கொடுத்துட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்வெர்ஸ், அதே மாதிரி ஸ்பீடு டைம் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் பேசிக். அது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. இப்போ வந்து இந்த கான்செப்ட் இது கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகுது, இன்னும் டெவலப் ஆகுது வந்து கான்ஸ்டன்ட் டைமு, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸு, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. இப்போ நான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டைமு, கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன அர்த்தம்னு புரியாது. நியூவாக பார்க்குறவங்க, இந்த கான்செப்டே சுத்தமாக தெரியாதவங்க, நம்ம சின்ன வயசுல இதை பற்றி படிச்சிருக்கோம். ஒரு கொஸ்டினில் வந்து ஒரு 2 டிஸ்டன்ஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு சுத்தமாக புரியாது, இது சும்மா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இதை பற்றின சம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆவரேஜ் ஸ்பீடுனா கொஸ்டின்ல வந்து 60 கிலோமீட்டர்னு ஒருத்தன் போயிருப்பான், 40 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிருப்பான். ஆவரேஜ்னு போட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க?
அரித்மெட்டிக் மீனை போட்டுருவீங்க. எப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்படி பண்ணணும்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா total distance divided by total time taken. ஓகேங்களா? கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் டேக்கன் டிவைட் பண்ணாதான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ டு பின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரோடு ஃப்ரம் ஏ ஊர் டவுன் ஏ டு டவுன் பி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்டன்ஸ். இது வரைக்கும் 50 கிலோமீட்டர் 60 kmph. கிலோமீட்டர் ஏ டு ஓ ஒரு கார் வந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பர் ஹார்ல டிராவல் பண்ணிடலாம். ரெஸ்ட் ஆஃப் த 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பர் ஹார்ல கவர் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ இதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் equal as 100 கிலோமீட்டர். ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க டோட்டல். இப்போ டோட்டல் டைம் டேக்கன் 60 கிலோமீட்டர் 1 ஹவரா 40 கிலோமீட்டர் 1 ஹவரா? அப்போ மொத்தம் எத்தனை ஹார்ல கவர் பண்ணிட்டான்? 2 ஹவர்ஸ்ல கவர் பண்ணிட்டான். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிங்க. ஆவரேஜ் ஸ்பீடு 100 divided by 2 which you will get as 50 kilometer per hour. இப்போ நீங்க எல்லாமே சந்தேகப்படுவீங்க 60 plus 40 divided by 2 பண்ணாலும் இதே தானே, நீங்க எதுக்கு இந்த மாதிரி போடுறீங்கன்ட்டு. ஆக்சுவலா இப்போ இதுல 60 40 இருக்கு. இப்போ 60 30 இருந்தா என்ன பண்ணுவீங்க? 60 30 இருந்தா என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? total distance 100 divided by 2 அப்போ 50 கிலோமீட்டர்னா per hour average speed. இப்போ இதுல 60 plus 30 னா 90 divided by 2 னா 45. உங்க arithmetic mean படி 45 தான் வரும். ஆனா அது ஆக்சுவலா ஆன்சர் கிடையாது. இதுதான் மெத்தட். டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 2 hours 50 கிலோமீட்டர். அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஆவரேஜ் ஸ்பீட். இதை வச்சு கொஞ்சம் ட்விஸ்டடா சம்ஸ் வரும். நம்ம அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க கைஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் 54 கிலோமீட்டர் பர் ஹவர் இன் மீட்டர் பர் செகண்ட். இது வந்து பேசிக்கான கொஸ்டின் தான் கைஸ். இதெல்லாம் எக்ஸாம்ல வரும். நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. வந்ததுன்னா உங்க லக்கு. ஓகே, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரா? அதே மாதிரி 1 hour ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். அவ்வளோதான். அப்போ 54 கிலோமீட்டர் பர் ஹவர் தானே, அப்போ டிவைடட் பை 1 hour தானே, இன்டூ 54 கிலோமீட்டர் வந்து மீட்டரா மாத்துறதுக்கு 1000 இன்டூ பண்ணும் 1000. அதே மாதிரி 1 hour வந்து 3600 இன்டூ பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல். 5 18 3 3 into 5 15.
15 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். ஓகேங்களா, சிம்பிளா முடிச்சாச்சா செம்ம. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேவா, இந்த மாதிரி பேசிக்கா புரிஞ்சுட்டு போடுங்க சம்ஸ் எல்லாத்தையும். சில பேர் வந்து ஷார்ட்கட் சொல்லுவாங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மாத்தணும்னா கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும்னா 5/18 இன்டூ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து 5/18 18/5 ரொம்ப குழப்பம் உங்களுக்கு. சில பேர் நிறைய கான்செப்ட் படிக்கும் போது இது வந்து கோட்டை விட்டுறீங்க. அதனால பேசிக்கா கத்துக்கோங்க, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடுங்க. ரெண்டும் ஒரே மெத்தட் தான், நான் வந்து ஃபண்டமெண்டலா சொல்லியிருக்கேன். சரிங்களா. நெக்ஸ்ட் சம். The car covered 350 kilometer in 4 hours at constant speed. பாத்தீங்களா, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் டாபிக் வந்துருச்சு. நான் சொன்ன பாத்தீங்களா, கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இப்போ வந்து இதோட ஸ்பீட் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். 350 divided by 4, 87.5 kilometer per hour. If speed is decreased by 12.5 kmph, how much does the car then take to cover 450 km? இப்போ வந்து ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க. 87.5 minus 12.507, அப்போ வந்து 75 kmph. 75 kmph 450 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்? அப்ப டைம் ஃபார்முலா என்ன, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் தெரியுது 450, ஸ்பீட் எவ்வளோ 75, which will get us 6 hours. Okay, 6 hours. Third sum பாத்தீங்கன்னா, a person covers a certain distance at a certain speed. ஒரு பர்சன் வந்து குறிப்பிட்ட ஸ்பீட்ல குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கவர் பண்றான். increases by 25%, ஸ்பீட் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணா 12 மினிட்ஸ் வந்து லெஸ் ஆகுது. அப்ப டைம் டேக்கன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இதுல இருந்து இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி இல்லாட்டி ஒரு ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் தான். வெறும் ஸ்பீடும் டைமும் மட்டும்தான் மாறி இருக்கு, ஒரே டிஸ்டன்ஸ் தான். அப்ப லெட் டிஸ்டன்ஸ் பி எக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஸ்பீடு ஒய்யா வச்சுக்கோங்க, டைம் ஜெட்டா வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்டா இந்த வேரியபிள்ஸ் வைக்கிறதெல்லாம் உங்க இஷ்டம். ஏபிசின்னு வச்சுக்கலாம், ஓகேவா, இல்லாட்டி டிஸ்டன்ஸ் டினே வச்சுக்கலாம், நீங்க ஸ்பீடை எஸ்னே வச்சுக்கலாம், டைம் டீனே வச்சுக்கலாம். நான் வந்து இப்ப XYZ தான் மாத்துவேன், அதனால என் பழக்கத்துல நான் XYZன்னு போடுறேன். ரெண்டுத்துக்கான சிமிலாரிட்டி வந்து இல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான். அப்ப ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸ் ஒன்று தான், ஸ்பீடு மட்டும் மாறுது. செகண்ட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சுச்சுவேஷன் செகண்ட் S2 சுச்சுவேஷன் செகண்ட்ல, அதான் ஸ்டேட்மெண்ட் செகண்ட்ல வந்து ஸ்பீடு வந்து 25% இன்க்ரீஸ் பண்றான். அப்போ y plus 25% of y, which will you get as 1.25y. டைம் என்ன, 12 மினிட்ஸ் கம்மியாகுது. அப்போ ஜெட்ல இருந்து 12 மினிட்ஸ் கம்மியாகுது. இது மினிட்ஸ்ல இருக்கு,
ஒன்று நீங்கள் சம்ம ஹார்ஸில் மாற்றி போடணும். ஓகே, கொஸ்டின்ல வந்து ஹார்ஸில் மாற்றணும், இல்லை செகண்ட்ஸில் மாற்றணும். ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் தான் இருக்கும், இல்லாட்டி மீட்டர் பர் செகண்ட் தான். இந்த கொஸ்டின்ல ரெண்டுமே மென்ஷன் பண்ணல, அதனால் நீங்கள் எதுக்கு வேணாலும் மாற்றிக்கோங்க. கடைசியில் நம்ம ஆப்ஷன் பார்த்து நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மினிட்ஸ் இருக்கு, செகண்ட்ஸில் மாற்றுறது விட ஹார்ஸில் மாற்றுறது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்போ 12 by ஹார்ஸ் 60 மினிட்ஸில் 1 hour வந்து 1 hour equal to 60 minutes. அது 1 minute equal to 1 by 60 hours. அப்போ 12 minute equal to 12 by 60 hours. அவ்வளோதான், அதுதான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, distance x equal to speed into time. அதான் x y z. இங்க x equal to அதே distance தான், x equal to speed 1.25 y into z minus 12 by 60. 12 by 60 வந்து 1 by 5 னு எழுதிக்கலாம். இப்போ x ஈக்குவல், அப்போ இந்த வேல்யூ ஈக்குவலா? அப்போ y into z which is equal to 1.25 y bracket குள்ள z minus 1 by 5. z இந்த சைடு எடுத்துருவாங்க, y இந்த சைடு எடுத்துட்டு போங்க. அப்போ வந்து y divided by 1.25y which is equal to z அந்த சைடு போயிடுச்சுன்னா z minus 1 by 5 whole divided by z. y cancel which is equal to 1.1 divided by 1.25 equal to here LCM எடுத்து பாருங்க, 5z minus 1 divided by 5 is equal to z. z அந்த சைடு எடுத்துட்டு போயிடுங்க, z divided by 1.25 5z minus divided by 5. 1.25 இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க, 5 இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. 5z equal to 1.25 into 5z which is equal to 6.25z minus 1.25 minus 1.5 இந்த சைடு எடுத்துட்டு போனா plus 1.5 6.25z minus 5z which is equal to, இங்க மேல நான் எழுதுறேன், கொஞ்சம் இங்க எழுதுறேன் பாருங்க, 1.25 equal to 1.25z. 1.25 இந்த சைடு எடுத்துட்டு போனா z equal to 1. பாத்தீங்களா, ஆன்சர் கிடைச்சிருச்சு, z equal to 1. நம்ம வந்து மினிட்ஸ் வந்து ஹார்ஸ்ல மாத்தணும், z வந்து டைமை குறிக்கிறது. அப்போ z equal to 1 hour. அவ்வளவுதான், டைம் டேக்கன் பை ஹிம் டு கவர் த டிஸ்டன்ஸ். இப்போ 1 hour. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு புரியலன்னா திருப்பி 20 seconds இல்ல 30 seconds பின்னாடி போய் ஃப்ரெஷ்ஷா திருப்பி இந்த பார்ட் மட்டும் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். Distance at speed of 60 km/h returns to a starting point at speed of 40 km/h. Find its average speed of per journey. Okay, இப்போ வந்து இது A, இது B.
point end. Okay, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் A to B வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னில 60 km h போயிட்டான். ரிட்டர்ன் வரும்போது 40 km ph வரும். ஓகேவா? Find its average speed for the whole journey. Average speed ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல? Average speed ஓட ஃபார்முலா total distance divided by total time taken. இதுல total distanceம் நமக்கு தெரியாது, total time takenம் தெரியாது. Average speed கண்டுபிடின்னு சொல்லிட்டான். போற டிராவல் வந்து 60 km/h, வர டிராவல் வந்து 40 km/h. இதை வச்சுட்டு தான் நம்ம சம்மப்போ போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்ட், ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் தான் வரும். அப்போ டிஸ்டன்ஸை வந்து எக்ஸா கன்சிடர் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 kmph into time taken. இதுக்கு time taken t1, இதுக்கு time taken t2. ஓகேவா? போறதுக்கு t1 டைம் எடுத்திருக்கோம், வரதுக்கு t2 டைம் எடுத்திருக்கோம். இப்போ x equal to t1. திருப்பி ரிட்டர்ன் ஜேர்னில அதே டிஸ்டன்ஸ், அதனால x equal to 40 kmph into t2. இப்போ x equal தான், அதனால 60 into t1 equal to 40 into t2. t1 t2 ஒரு சைடு எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ t1 divided by t2 which is equal to 40 divided by 60. 40 divided by 60 வந்து 2/3. அப்போ வந்து t1 t2 வந்து t1 t2ன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால சிம்பிள். அப்போ வந்து t1 இதுக்கு வந்து 2 hours ஆயிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இதுக்கு வந்து 3 hours ஆயிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டோட்டல் டைம் நமக்கு கிடைச்சிருச்சு 5 hours. டிஸ்டன்ஸ் வந்து 60 into 2 என்ன? 120 கிலோமீட்டரா டிஸ்டன்ஸ். அதே மாதிரி 40 into 3 120 கிலோமீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 120 plus 120 which is equal to 240. ஏன்னா நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் போயிட்டுறதுக்கு 120 கிலோமீட்டரா, வர்றதுக்கு 120 கிலோமீட்டரா. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 240 கிலோமீட்டரா. 240 divided by 5 எப்படி? டோட்டல் டைம் எப்படி? போகிறதுக்கு 2 hours ஜேர்னி. நம்ம t1/t2 கண்டுபிடிக்கும் போது t1 வந்து 2 hours, t2 வந்து 3 hours. அது ப்ரொபோர்ஷனல் ஆயிருக்கு, நம்ம இங்க அசியூம் பண்ணி தான் போடுறோம். அதனால 2 ஹவர்ஸ்னு டேரக்டா எடுத்துக்கோங்க, இதுக்கு 3 ஹவர்ஸ்னு டேரக்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம இப்படி போடுறோம். அதனால 2 hours plus 3 hours equal to 5 hours, which you will get as 48. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 48 kmph. அவ்வளவுதான், 48. Okay, awesome. What is the time taken by a train running at 50 km/h to cross a man standing on the platform? Length of a train being 180 meter. 180 meter. இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின் எவ்வளோ? ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின் 54 km/h. ஓகே, வெயிட் பண்ணு, கலர் கொஞ்சம் டிம்மா இருக்கு, கொஞ்சம் டார்க்கான கலர் வச்சுக்கலாம், பிளாக். இப்போ வந்து இந்த 54 km/h வந்து மீட்டர்ல தான் ட்ரெயின் கவுண்ட் பண்ணிருக்கனால இதை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திருங்க. மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு 54 divided by 1 into மீட்டர் வந்து 1000 divided by 3600, which will get us 15 meter per second. ஓகேவா?
அப்போ speed of a train 50 meter per second. Distance எவ்வளோ? length தான் distance. 180 meter. Simple. இப்போ டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைம் which is equal to distance by speed. Distance வந்து 180 divided by 15, which will get us 12. இது மினிட்ஸ் சொல்லுவீங்களா இல்லை ஹார்ஸ் சொல்லுவீங்களா செகண்ட்ஸ் சொல்லுவீங்களா? நம்ம சம் போடுறது மீட்டர் பர் செகண்டு. அப்போ இங்கே டைம் டேக்கன் வந்து 12 செகண்ட்ஸு. தட்ஸ் ஆல். 12 seconds. சிம்பிளா? சிம்பிள், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் சம் வந்துட்டோம். Find the length of a bridge which a train 120 meter long traveling at the speed 54 kilometer per can crosses in 30 seconds. The speed of a train எவ்வளோ? 54 kilometer per hour. இது வந்து மீட்டர் பர் செகண்ட்ல சொல்லுங்க. மீட்டர் பர் செகண்ட்ல இங்க அப்படியே இதே தான். அப்பனா 15 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 30 செகண்ட்ஸ் எவ்வளோ? 30 seconds, which is equal to distance formula என்ன? time into speed. time வந்து 30 seconds, speed வந்து 15 meter per second, which you will get as 450 meter. Okay, 450 meter கண்டுபிடிச்சாச்சு. இப்போ length of the bridge, length of the bridge length of the bridge வந்து distance covered. எது distance covered? distance covered நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுறேன். distance covered வந்து 450. distance covered minus distance covered minus distance of a train. distance of the train. புரியுதுங்களா? என்னதுன்னா length of the bridge distance covered by train minus இது. ஓகே, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்களா? அவ்வளோதான். அப்போ வந்து 450 டிஸ்டன்ஸ் கவர்டு 450 மைனஸ் ட்ரெயினோட லென்த் 120, which will get us 330 மீட்டர். ஓகேவா? நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திட்டோம், அதனால மீட்டர் தான், கிலோமீட்டர்லாம் கணக்கே கிடையாது. ஆன்சர் 330 மீட்டர். ஓகே கைஸ், ஓகே, நான் வந்து 6 சம் தான் போட்டிருக்கேன். இந்த 6 சம்மை நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா திருப்பி இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்படியும் புரியலன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து டிஎம் பண்ணுங்க, இல்லை டெலிகிராம் குரூப்ல வந்து சேட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிடுவேன். அடிஷனல் சம்ஸ் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன் கைஸ். ஓகே, இப்போ லேட்டர் ஆன் டாபிக்ஸ் வந்து நம்ம லேட்டர் ஆன் வீடியோஸ்ல வந்து கவர் பண்ணிக்கிட்டு தான் வருவோம். ஃப்ரீக்வெண்டா வீடியோஸ் வந்து என்கிட்ட இருந்து இனிமேட் எதிர்பார்க்கலாம். சாரி, இது கொஞ்சம் ஒரு வாரமா நான் வந்து அன்அவைலபிள் ஆயிட்டேன். சாரி கைஸ், சாரி. இனிமேட்டு வந்து ஃப்ரீக்வெண்டா வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பாய். நல்லா படிங்க. கண்டிப்பா 90% நம்ம வாங்குறோம். ஓகேவா? இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா 90%. ஏற்கனவே படிச்சிட்டீங்கன்னா இப்போ இந்த வீடியோலாம் பேசிக்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நான் அட்வான்ஸ்க்கு கொஞ்சம் வீடியோஸ் போட மாட்டேன், சம்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 99% கன்ஃபார்ம். ஓகே, பாய்.